ஹலோ கைஸ், பிக் பாஸ் 7 தமிழ். இப்போ நம்ம லைவ் அப்டேட்ல என்ன நடக்குது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். விசித்ரா ஒரு தரமான சம்பவம் செஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒரு பெரிய பக்கபலமா இருந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வைஸை கொடுத்தாங்க. அதுவும் சொல்லணுமா வேணாமான்னு கேட்டு கேட்டு சொன்னாங்க. அர்ச்சனா அழுதுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்றதுல இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். காலையிலே வேற லெவல் சண்டை நடந்துச்சு. யார் யார் வந்து ஸ்மால் ஹவுஸ் போகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் வந்துச்சுன்னா, அர்ச்சனாவை கூப்பிடுங்க, அர்ச்சனாவை ஸ்மால் ஹவுஸ் கூப்பிடுங்கன்ன போது அர்ச்சனா என்ன சொல்கிறாங்க, இல்லை வேண்டாம், ஏன்னா இதுக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இந்த மாதிரி எல்லா வேலையும் நான் வந்து உங்ககிட்ட செய்ய சொல்கிறேன், உங்ககிட்ட செய்ய சொல்கிறேன்னு சொல்கிறீங்க, அதனால வேண்டாம், நீங்கள் வேற யாராச்சும் அப்பாயின்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அர்ச்சனா சொன்னாங்க. ஸோ எல்லாருமே அதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க வேலையை செய்ய மாட்டாங்க, அவங்க வந்து வேற ஒருத்தர்கிட்ட ஒரு சின்ன வேலையாக இருந்தால் கூட செய்ய சொல்றாங்க, அதனால அவங்க வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது வந்து பர்சனலா ஹர்ட் ஆயிடுச்சு. ரவினா தான் ரொம்ப சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, வந்து மேக்கப் போட்டுட்டு இருந்தாங்க அர்ச்சனா. மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது ரவினா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த மாதிரி பண்றது தப்பு, அதை ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்கன்ற மாதிரி சொன்னாங்க. நான் இல்லப்பா, அது ஒரு இதுவாக தான் வாங்கினேன், நான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் உங்ககிட்ட வேலை வாங்குறேனே தவிர நான் அந்த வேலையை செய்யக்கூடாது, நான் லேசியாக இருக்கேன் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு வேலைக்கு வாங்கலை, நான் வேலை செய்ய சொல்கிறது ஒரு ஃப்ரெண்ட்லியான வைப்பில் நம்ம எல்லாம் இருக்கிறோம் அப்படின்றதுனால தான் நான் சொன்னேனே தவிர, அது போக கிச்சனில் நம்ம மெயின் ரோல் பண்ணுறோம், அதனால சின்ன சின்ன வேலைலாம் நீங்கள் சைடு வேலைலாம் அதை பண்ணுவீங்க, என்னோட குக் பண்ணுறது மட்டும்தான் என் வேலை நினச்சி நான் பண்ணனே தவிர நான் வேறு எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை, நீங்கள் இப்படி தான் பண்ணுறீங்க, இதை நீங்க மாத்திட்டு தான் ஆகணும், இதை நீங்க பர்சனலா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி ரவினா அர்ச்சனா கிட்ட சொன்னாங்க. அப்புறம் சொல்லிட்டு வெளியில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் விசித்ரா வந்து அர்ச்சனா கிட்ட சொன்னாங்க, நான் ஒரு விஷயம் சொல்லவா உங்ககிட்ட, நீ தப்பா எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லு, நான் சொல்றேன் அப்படின்னாங்க. பரவாயில்ல மேம், சொல்லுங்க மேம், கரெக்டா இருந்தா நான் எடுத்துக்க போறேன், தப்பு அப்படின்னா நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைச்சு நான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் மேம், சொல்லுங்க மேம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க சொல்லவா வேண்டாமான்னு ரொம்ப யோசிச்சு, மேம் சொல்லுங்க ப்ளீஸ், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் மேம் அப்படின்னாங்க. அப்போதான் விசித்ரா ஒரு வேற லெவல் பாயிண்ட் அடிச்சாங்க. என்ன அடிச்சாங்க அப்படின்னா, நீ இத்தனை நாள் இந்த வீட்டுக்குள்ள இப்படி தான் இருக்க அர்ச்சனா, நீ இப்படி தான் இருக்க, அதில் எந்த மாற்று கருத்தெல்லாம் கிடையாது, ஒன்றும் நீ இப்படி தான் இருந்துட்டு இருக்க, ஆனால் இன்னைக்கு ஏன் இவங்க எல்லாருமே உன்னை இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, அதாவது நீ இன்னைக்கு தான் இந்த மாதிரி பண்ணுற, வேற ஒருத்தவங்களை வேலை வாங்குற, கிச்சனில் நீ வேலை செய்யும்போது சின்ன சின்ன வேலையெல்லாம் மற்றவங்க கிட்ட வாங்குறன்றது என்னையிலேருந்து பாப்புலர் ஆக ஆரம்பிச்சது அப்படின்றது நீ நோட்டீஸ் பண்ணையா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியலையே மேம், ஆமாம் முன்னாடியெல்லாம் கேட்டதே இல்லை அப்படின்ற மாதிரி அர்ச்சனா சொல்கிறாங்க. அதுக்கு தான் சொல்கிறாங்க, நீ ஒரு பெரிய தப்பு பண்ண அர்ச்சனா, நீ என்ன பண்ண அப்படின்னா, எல்லாரும் முன்னாடியுமே உன் சிஸ்டரை நீ வேலை வாங்கின, நீ இந்த மாதிரி வந்து கப்பை கழுவு, எனக்கு போய் தண்ணி கொண்டுட்டு வா அப்படின்லாம் சொன்னேன், அதெல்லாம் இவங்க பார்த்தாங்க, அதெல்லாம் இவங்க பார்த்துட்டு ஓஹோ இவங்க மொத்தமாகவே சோம்பேறியாக தான் இருக்கிறாங்க போல், வீட்லேயும் இவங்களுக்கு இதே பழக்கமாக தான் இருந்துகிட்ருக்கு அப்படின்றதுனால தான் இவங்க இன்றைக்கி எல்லாமே உனக்கு அகெயின்ஸ்டாக மாறிட்டாங்க அர்ச்சனா, இது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி விசித்ரா சொன்னாங்க. இவங்க கொஞ்ச நேரம் யோசிச்சாங்க. இல்லை மேம், என்னோட ஃபேமிலி வந்து நான் என் ஃபேமிலி கூட இப்படி தான் மேம் இருப்பேன், என் தங்கச்சி கூட இப்படி தான் மேம் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது எங்களுக்குள்ளே இருந்த பாண்ட் மேம், இதை எப்படி மேம் என்னால் மாற்ற முடியுன்ற மாதிரி அர்ச்சனா சொன்னாங்க. அதுக்கு தான் விசித்ரா ரொம்ப கிளியராகவே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்கே பாரு, நீ அக்கா தங்கச்சி வீட்டில் எப்படி ஒன்றா இருக்கலாம், ஆனால் இத்தனை பேர் முன்னாடி இத்தனை கோடி மக்கள் பார்க்குறாங்க இந்த ஷோவில், நீ அந்த மாதிரி பண்ணது தப்பு, அதை தான் நான் சொல்கிறேனே தவிர வேறு எதுவும் சொல்லலைன்னா. அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க, பயங்கரமாக அழுது. அவங்க எந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னா, நீ வந்து உன்னோட தங்கச்சி கூட இருந்ததையே மாற்றிக்கணும் அந்த மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. பட் ஆனால் விசித்ரா அந்த மீனிங்கில் சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ இங்கே வந்து இந்த மாதிரி பண்ணது இவங்கெல்லாம் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு எல்லார்கிட்டையுமே இவங்க வேலை தான் வாங்குறாங்க, அதாவது நீ ஜென்யூனாக நீ மற்றவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறத கூட இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இவங்களோட சோம்பேறித்தனத்தினால நம்மள வேலை வாங்குறாங்கன்ற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, உன் சிஸ்டர் தான், உன் சிஸ்டரை நீ வேலை வாங்க அந்த பார்த்து தான் இவங்க எல்லாருமே இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க. ஆனால் உண்மையாலுமே இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி அர்ச்சனாவை இவங்களை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லணும். யார் டார்கெட் பண்ணால் என்னென்ன பண்ணான்றதில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அர்ச்சனா வந்து திரும்ப திரும்ப அழுதுட்டு இருந்தது காரணம் என்னன்னா, இந்த மாதிரி நான் என் சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது கரெக்டான விஷயம் தான், அதில் வந்து தப்பு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் இங்கே வந்து மாற்றிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் மற்றவங்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜ் ஆகிடக்கூடாது, மற்றவங்க இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கக்கூடாது, மற்றவங்க முன்னாடி நீ இப்படி பண்ணாதன்றதை தான் வந்து விசித்ரா சொல்லியிருந்தாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.